இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேசாம ஆயுஷ் ரூமுக்கு போய் பாக்குறேன். நீ அக்காவை பத்தி யோசிக்கிறியா? நீயும் அக்காவை பத்தி தானே யோசிக்கிற? எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு ஒரு புது லைஃப் ஆரம்பிக்க போகுதுன்னு தோணுது. எனக்கு என்ன பயம்னா, சித்தி நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கன்னு பார்த்தல. அக்காவை அவங்க வீட்டு உள்ள விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க, வீட்டை விட்டு விரட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. அதுதான் நானும் சொல்றேன். அக்கா போய் அங்க மொத்த குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்துருவா. இதுக்கெல்லாம் மொத்த காரணமும் மாமா தான். உண்மையிலேயே மாமா அக்காவை ரொம்ப லவ் பண்றாரு. சாரி, உன்னை பத்தி நான் என்ன சொல்றது? எப்பவுமே நீ எனக்காக ஹெல்ப் பண்ற. இப்ப கூட எனக்காக நீ தான் ஹெல்ப் பண்ற. ஆனா இந்த ஹெல்ப் உனக்கே தெரியாது. ஷாலு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? இந்த ஆயுஷ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா நம்ம அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவான். கல்யாணத்துல பார்த்தல, டேங்கோ, சார்லி, காப்பிரைட்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். அவன் 1ஆம் நம்பருக்கு இருக்க. ஆனா அவன் கிட்ட இருந்துதான் தைரியம் கிடைக்குது. கண்டிப்பா அக்காவுக்கே ஹெல்ப் பண்ணுவான். என்ன ஆனாலும் அக்காவுக்கு சப்போர்ட்டா இருப்பான். சாரி, நான் வந்ததுனால எல்லாருமே இங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. என்னையே அறியாம உங்க எல்லாரோட மனசையும் நோக அடிச்சிருக்கேன். ப்ளீஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இன்னையோட உன் வாழ்க்கை முடிஞ்சது. ஏய், முட்டி போட்டு உட்கார்றா. என்ன கொண்டாதீங்கண்ணே, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணே. எனக்கு குடும்பம் குழந்தைங்களா இருக்காங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே, என்ன விட்டுருங்கண்ணே. சீக்கிரம் முட்டி போடு. என்ன எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. கொடுக்க மாட்டேன். முட்டி போடு. என்ன கொண்டாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. உங்க கூட நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கேனே, அதை நினைச்சாது விட்டுருங்கண்ணே. வேலை தானே பார்த்துட்டு இருந்த, அப்புறம் எதுக்காக துரோகம் பண்ண? அதுவும் அண்ணாச்சிக்கு. அவர் வீட்டு சாப்பாடையே சாப்பிட்டுட்டு அவரை எதிர்த்து போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றியா? போலீஸால அவரை என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது, தோத்துருவாங்க. அண்ணாச்சிக்கு மேலிடம் வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க. அதோட ஒன்னையும் மேல அனுப்பி வைக்க சொன்னாரு. ஏய், கொன்னுரு. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள இவனை கொன்னுறணும்னு சொல்லிருக்காரு. அண்ணாச்சிக்கு நீ துரோகம் பண்ணல. ப்ளீஸ்ண்ணே, சாவுடா. லக்ஷ்மி, லக்ஷ்மி நல்லா இருக்காளா? ஏ, அவ தப்பிச்சு போறா. நில்லு. லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க போனா? திரும்பவும் போயிட்டாளா என்ன? இவளை திருத்தவே முடியாது. என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க அவளுக்கு? என்ன பண்றா? எவ்வளவு தூரம் புரிய வச்சு கூட்டு வந்த? ஃபேமிலில இருக்கிற எல்லாரையும் எப்படி சமாளிச்சேன்?
கடைசியில ஓடி போயிட்டா. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவளை மறுபடியும் இங்க கூட்டு வரணும். ரிஷி ப்ரோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சாகணும். ஆனா அவங்கள எங்க போய் எப்படி தேடுறது? அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணு. ஆ. என் ஃபோன் அங்க ரூம்ல இருக்கு. ஆ, நான் போய் போங்க. எடுத்துட்டு வரேன். என்னையாத ஏன் இப்படி பண்றீங்க? அவ எந்த பக்கமாடா போனா? நாம சாக போறோம். அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வையி, நம்ம அண்ணாச்சி நம்மள கொல்ல போறாரு. அறிவு கட்ட முண்டோ, இந்த விஷயம் அண்ணாச்சிக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? அப்ப தைரியமா இருடா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கிடைச்ச உடனே அவ கதையை முடிச்சிடலாம். எல்லா பிரச்சனையும் இங்கேயே முடிஞ்சிடும். டென்ஷன் முடிஞ்சிருமா? வாடா சரி, போய் வாடா. தேடலாம். நீ அங்க போய் தேடி பாரு. லக்ஷ்மி இங்க இருந்து போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? மேடம் இங்க இருந்து போகலையே சார். நான் டியூட்டிக்கு வந்ததுல இருந்து யாருமே வீட்டை விட்டு வெளில போல சார். வீட்டுக்குள்ளேயும் யாரும் வரல. எனக்கு முன்னாடி ராம் தான் டியூட்டி பார்த்தா. அவனுக்கு எதுவும் ஒரு தெரியும் செகண்ட். நீ எவ்வளவு நேரமா இங்க உட்கார்ந்திருக்க? சார். நான் வந்து அரை மணி நேரம் தான் ஆகுது. நீ அங்க போய் பாரு. இந்த பக்கமா தானே வந்தா? காத்துல பறந்துட்டாளா இல்ல பூமியில புதைஞ்சிட்டாளா? எங்க போனா அந்த பொண்ணு? ஏய், மொத்த ராத்திரி அங்கேயே நிக்க போறியா? இங்க வா, வா. இங்க பாரு, இங்க எங்கேயும் காணும். அப்படின்னா அவ முன்னாடி இருக்கிற சந்து வழியா அந்த பக்கமா போயிருக்கணும். வா, அங்க போய் பார்க்கலாம். ஆ, வா 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 வா. ஏய், அங்க இருக்கா பாரு. டேய் அங்கதான்டா இருந்திருக்கா. ஒழுங்கா போய் தேட மாட்டியா? அங்க பாரு. ஏய், மரியாதையா நில்லு. ரிஷி ப்ரோ இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றது? ஆயுஷா. இந்த நேரத்துல ஏன் ஷாலுக்கு ஃபோன் பண்றான்? இவன் ஞாபகம் வந்திருக்கும் போல. இவ பாரு நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஷாலு, இந்த ஆயுஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் வாங்கி பாரு. போன் எடு. ரொம்ப நேரமா ரிங் அடிச்சிட்டு இருக்கல்ல. உன் ஞாபகம் வந்திருக்கும். அதான் நேரம் காலம் தெரியாம ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். வாய் அதோட மூடு. நீ ஹலோ, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்ப கால் பண்ற? ஷாலு ஒரு விஷயம் சொல்ல. அண்ணிமா அங்க வந்தாங்களா? என்ன? இல்ல ஆயுஷ், அவ எப்படி இங்க வருவா? உங்க வீட்டுல தானே இருக்கா. இல்ல அவங்க இங்க வந்திருந்தாங்க. ஆனா கிளம்பி போயிட்டாங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ண. இல்ல இங்க வரலையே. இல்ல இது வரைக்கும் அக்கா இங்க வரல. என்ன சொல்ற? அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. இந்நேரம் அவங்க அங்க வந்திருக்கணுமே. அததான் நானும் சொல்றேன். அவ இங்க வந்து சேரல. ஆயுஷ், என்ன நடக்குது? அக்கா யார்கிட்டயும் சொல்லாம வெளியே போயிருக்காளா? ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன லெட்டரா? லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க போயிருக்கா? சரி, ஏதாவது ஐடியா கொடு. அவளை எங்க தேடுறது? லக்ஷ்மி எங்க இருப்பா? ஏதாவது சொல்லு. எங்க போயிருப்பாங்க? அவளுக்குன்னு வேற எந்த இடமும் இல்ல. கிராமத்துல இருந்து வந்திருக்கா. ஊருக்கு ஊருக்கா? ரிஷி ப்ரோ, என்ன நீங்க? நமக்கு ஊர் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க தானே. டேய் பாய மூடுறா. என்ன ஊரு லக்ஷ்மியோட ஊரு. அவளுக்கு ஊர் ஓகே, இருக்குல்ல? ஓகே. புரியுது. அவ ஊருக்கே திரும்பி போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ரயில்வே ஸ்டேஷன் அங்க போயிருக்கலாம். ஸ்டேஷன்ல போய் தேடணும்னா லக்ஷ்மி கிடைச்சிருப்பா. எஸ்